வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்க போறீங்க. அப்படியே வந்து நான் வெண்டைக்காய் வறுவல் வந்து செய்ய போறேங்க. அதை தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து வணங்குறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. வெண்டைக்காயும் வடச்சட்டியில் போட்டுட்டேன். இங்கே பாருங்க. இது வந்து நான் இப்போ ட்ரையாக தான் செய்கிறேன். இன்னும் எண்ணெய் வந்து நான் ஊற்றிக்கலைங்க வெண்டங்காயில். சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தாங்க இது. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு டேஸ்ட்டாக சூப்பராக ஜம்முன்னு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து இப்போ நான் வெண்டைக்காயில் வந்து அந்த வளவளவு தன்மை இருக்கும் இல்லைங்களா, அது வந்து இல்லாமல் இருக்கணும்னா இப்படி ஃபஸ்ட்டே வறுத்து எடுத்துக்கணும். அந்த சூட்டில் வந்து அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் வந்து நின்றும். அதனால தான் நான் இது செய்கிறேன். வெண்டைக்காயிலே நிறையா செய்முறைகள் செய்யலாங்க. இது வந்து எண்ணெய் ஊற்றி செய்யலாம். நான் வந்து சரி இன்னைக்கு இப்படி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் செஞ்சு பார்க்குறேன். நீங்களும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா இல்லைனாலும் சொல்கிறேன். இது வந்து இப்போ நான் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் வந்து போயிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வெண்டைக்காய் பொரியல் வச்சுட்டே வந்து இன்னைக்கு கொஞ்சம் பேசலாங்களா? மனசு விட்டு பேசலாம் வாங்க. மனசு விட்டு பேசினாதான் மனசில் உள்ள பாரம்லாம் குறையும். வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுற்றி உள்ள சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நிழல் மாதிரியும் கண்ணாடி மாதிரியும் இருக்கணுங்க. நான் சொல்றது உண்மைதானங்க. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட மனசு பாரமா இருக்குங்கிறதுக்காக எப்பவுமே கவலையாவே, அதே சிந்தனையாவே, அதே ஒரு யோசனையாவே இருந்துட்டு இருப்போம். நம்ம யார்கிட்டயாவது நம்ம மனசுல உள்ள குறைகளை வந்து சொன்னா மனம் பாரம் குறையும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சூழ்நிலையில வந்து யார்கிட்ட எந்த விஷயத்த சொல்றதுன்னு சொல்லி தெரியாது நம்மளுக்கு. நம்ம வந்து எல்லார்ட்டையுமே இந்த மாதிரின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சரி சரின்னு கேட்டுட்டு நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்கங்க. அது யாருனால வந்தது? தவளை தாவாயால கெட்டுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட பர்சனல் விஷயத்தை வந்து யாருக்கிட்டையுமே எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்க கூடாது. ஷேர் பண்ணலாம், சொல்கிறவங்ககிட்ட தான் சொல்லணும். எல்லார்ட்டையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாதுங்க. கண்ணாடி மாதிரி ஏன் இருக்கணும்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி மாதிரி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோமோ அதைத்தான் ஒரு உருவமாக காட்டும் கண்ணாடி. அது மாதிரி தான் நம்ம சொந்த பந்தங்களும் வந்து கண்ணாடி மாதிரி. நம்ம எது சொன்னாலும் நம்மளை நம்பி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வந்து தன் உயிரே போனாலும் அதை வெளியில் விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள், அப்படிப்பட்ட சொந்தம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே அபூர்வம். நம்ம வந்து நல்லாவே இருந்தாலும் நம்மளை தாழ்த்தி பேசுகிற சொந்த பந்தங்கள் இருப்பாங்க இல்லைங்களா. அது ரொம்பவே இருக்காங்க. நம்மளை மட்டம் தட்டி பேசியே நம்மளை அப்படித்தான் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. என்னோட அனுபவத்தில் நான் பேசிட்டு பார்த்துருக்கேன். நான் நிழல் மாதிரி ஏன் இருக்கேன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நிழல் அப்படித்தான். நம்மளோட நிழல் முன்னாடி போனால் முன்னாடி வரும், பின்னாடி திரும்பி நடந்தால் பின்னாடி வரும், இந்த பக்கம் திரும்பி நடந்தா இந்த பக்கம் வரும், அப்படியெல்லாம் வருங்க. நிழல் வந்து என்னைக்குமே நம்மளோட உருவத்தை தான் காட்டும், வேற உருவத்தை காட்டாது. இப்போ நான் நடந்து போறேன்னா என்னோட உருவத்தை தான் காட்டும். வேற ஒருத்தரோட நிழலோ இல்லை ஆடோ மாடோ அந்த மாதிரி ஒரு உருவத்தை வந்து காட்டாது. அப்படிப்பட்ட சொந்தம் அமையிறது, ஒரு நட்பு அமையிறதுலாம் இந்த காலத்துல ரொம்பவே ஒரு அபூர்வங்க. உண்மைதான். என்னோட அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேங்க. உண்மையாலுமே யாருமே எந்த ஒரு விஷயத்தையும் பர்சனல் விஷயத்தை வந்து யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து எதுக்கு நம்மளுக்கு நம்ம மனசு பாரமாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வந்து அவ கிடக்குறா, இங்க வா, இவ வந்து அப்படி சொன்னா அப்படி இப்படின்னு பேசுவாங்கங்க. அதெல்லாம் நம்ம சொல்கிறதுனால தானே. வேணாம், சொல்ல வேணாம். ஆனால் நம்ம அந்த மனபாரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது தெரியாது. அந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லலாமா வேணாமான்னு அந்த ஒரு சிந்தனை இருக்காது. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மனசு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஆனால் அதனால வந்து பின்விளைவுகள் வந்து அதிகமாக இருக்குங்கிறது வந்து நான் நிறைய விஷயத்தில் வந்து நான் உணர்ந்துருக்கேன்.
நான் வெண்டைக்காய்க்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது பார்த்து போடுங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து 3/4 பதத்துக்கு வந்து வெந்துருச்சுங்க. நான் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி முட்டை சேர்த்து செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் போட்டு நல்லா கிண்டிக்கிறேங்க. இது வந்து எண்ணெய் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து எண்ணெய் சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்க. இந்த முட்டை வந்து நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வீடியோவில் வந்து நான் பேசியிருக்கேங்க. ஒரு 5 நிமிஷமாவது பேசியிருப்பேன். என்னடா சும்மா பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி வீடியோவை யாரும் தயவு செஞ்சு ஓட்டி விட்டுறாதீங்க. என்னோட வீடியோவை பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு. இப்போ வந்து முட்டை நல்லா வெந்துச்சுங்க, அது வறுபட்டுருச்சு. நான் வந்து வரமிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. சும்மா லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டிங்கன்னா போதுமானது. நிறைய பேசணும்னு ஆசை இருக்குங்க, ஆனால் பேச வரும்போது மறந்து போயிடுது. ஏன்னா எவ்வளவோ கவலைகள்லாம் நம்ம மனசில் அடக்கி வச்சுருக்கோம். பேசணும்னு நினைக்கும் போது வந்து டக்குன்னு மறந்து போயிடுது. நம்மளோட வெண்டைக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் டேஸ்ட் பார்த்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, வெண்டைக்காய் வறுவல் ரெடி. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். முட்டை ஊத்துனாவே வேண்டாம், வெண்டைக்காய் வந்து சூப்பரா இருக்குங்க. நான் ஒரே ஒரு முட்டை தான் ஊற்றிருக்கேன் இன்னைக்கு. சூப்பர். உரப்பு போட்டதுனால ஏறுதுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்க, வெண்டைக்காய் முட்டை வறுவல். அருமையான ஒரு டேஸ்ட். நீங்களும் இது போல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.